ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஆசிர்வாதம் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கான பெரிய பலமாக இருக்கிறது. அப்போ உலக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் என்று வசனம் சொல்கிறது. அப்போ ஆலோசனை மாத்திரம் இல்லை, அந்த ஆலோசனையை கொடுத்து அந்த ஆலோசனையை செயல்படுத்தும்படி நம்மை கரம் பிடித்து நடக்கிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ ஒருவேளை இன்றைக்கி ஒரு வியாதியில், ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறோமானால், நம்ம யாரெல்லாம் நம்பி போனோமோ அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னாலும் நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. ஆவியானவரை நோக்கி பார்த்தோமானால் அவர் நமக்கு ஆலோசனையை கொடுப்பார். அது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும். இந்த உலகத்தில் அது முட்டாள்தனமாக இருக்கும்படி இருக்கும். ஆனால் அந்த ஆலோசனையை அவர் கொடுத்து நம்மை அதை செயல்படுத்தும்படி நம்மை பலப்படுத்தி நமக்கான எல்லாவித சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி நம்மை குணமாக்குவார். அதுதான் வசனத்தின் வல்லமை. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு எழுந்திருக்கிற வாழ்த்தை நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு எல்லாவித விடுதலையும் கொடுத்து நம்மையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார்.